நேற்று கமிஷனர் பேசும்போது வந்து ரொம்ப கேஷுவலா சொல்றாரு, அதாவது போயிடுச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கமிஷனர், சென்னை கமிஷனர். அண்ணா, கமிஷனர் பேசினதுல ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பல. அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டிம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்கிறேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? அவ்வளவு ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண், அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படிச்சு பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராம யாரும் இங்க இருக்க முடியாது. அவங்க காவல்துறையின் மீது திருப்தியா இருக்கிறாங்களா? காவல்துறையின் மீது எப்படி திருப்தியா இருந்திருப்பாங்கன்னா, இந்த கயவன் முதல் முறை செய்த பொழுதே உள்ள அனுப்பிச்சிருந்தா திருப்தியா இருந்திருப்பாங்க. ஏன்னா இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியில எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்ல இருந்து அவன் உள்ள வராம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி, ஒரு பெண், அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்கு. அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காம இருந்தா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க காவல்துறை. இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி. அந்த பதவி பொறுப்பு நாம கொடுக்கறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்றக்கோ நார்மலைசேஷன் பண்றக்கோ, இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், காவல்துறையை குறை சொல்பவன் அல்ல, குற்றம் சொல்பவன் அல்ல. இது சிஸ்டமிக் ஃபெயிலியர்.